தவ நிலையில அமர்ந்துக்கங்க. இரு கைகளையும் போட்டுக்கோங்க. முதுகந்தண்டு, கழுத்து, தலை மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருக்கா மாதிரி தரையில உட்கார்ந்திருந்தாலும் சரி, ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. பஞ்சபூத நவக்கிரக தவம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு அருளும் இறை அருளும் இந்த தவம் முயற்சியில் நமக்கு உதவி செய்யுமாக. இறைவனுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலின் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் இறைந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் இணைந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக மகாசக்தியே ஈர்ப்பு மையம் கொள்ளட்டும். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக மகாசக்தியே ஈர்ப்பு மையம் கொள்ளட்டும். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதிலும் நல்ல தெய்வீக மகாசக்தியே ஈர்ப்பு மையம் கொண்டுள்ளது. அதே தெய்வீக மகாசக்தி அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே
அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. உடல் உயிர் கொடுத்த அன்னை தந்தைக்கு வணக்கம். அறிவை தெளிவாக்கிய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம். முதலில் பஞ்சபூதங்கள், பின் நவக்கிரக கோள்களின் மீது தவம் ஏற்றுவோம். குரு அருளால் பஞ்சபூதத்தையும் நவகிரகத்தையும் பற்றிய சிறு குறிப்புகள் கூறிக்கொண்டே வரும் பொழுது அதன் மீது கவனம் செலுத்தி தவம் ஏற்ற முயல்வோம். பஞ்சபூதங்களை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று வகைப்படுத்துவோம். முதலில் ஐந்தாவது தத்துவமாகிய மண், நிலம் மேல் தவம் ஏற்றுவோம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூகோளத்தை, உலக உருண்டையை நினைவில் கொள்வோம். இந்த உலக உருண்டை மிக பெரியது. இருபத்தி 25,000 மைல் சுற்றளவு உடையது. மண், உலோகங்கள், தாவரங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே ஒரு மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியனை ஒரு நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் சுற்றி வரக்கூடியது. இத்தகைய வியத்தகு கோள் இந்த நிலம். அதனுடைய மேன்மையை மனதில் கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில் வாழ்வில் பயன்படுத்திக் கொள்ளும் விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது, நில உருண்டை மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் 4வது தத்துவமாகிய நீரின் மேல் தவம் தொடங்கலாம். உலக உருண்டையின் பெரும் பகுதி நீர். 71% நிலம் முழுவதும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீரின் இருப்பை மேகங்களில், தாவரங்களில், உயிரினங்களில் நாம் உணர்கிறோம்.
நீர் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. நீரின்றி அமையாது இவ்வுலகு. நீரின் பெருமையை நினைத்து மனதில் கொண்டு மதித்து போற்றுவோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் காப்பு பெறுவோம். நீராலும் நீரில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையில் உபயோகித்து சேமித்துக் கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்வோம். நீரில் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்கலாம். பூமி தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கும் பொழுது நடு மையத்தில் கனத்த அணுக்கள் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு பூமியின் நடு மையத்தில் எப்பொழுதும் பெரிய நெருப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனுடைய கனல் மேற்பகுதி வரை வந்து நாம் வாழ்வதற்கு உதவியாக இருக்கின்றது. நெருப்பின் பெருமையை மதித்து போற்றி மகிழ்வோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் உபயோகித்துக் கொள்ளக்கூடிய கலையை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குவோம். நமது பூமி பந்தின் மீது 10 மைல் வரையில் அடர்த்தியாகவும் இன்னும் சிறிது தூரம் லேசாகவும் காற்று கவசம் போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. காற்று எல்லா உயிர்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்றது. மன விரிவு கொண்டு காற்றின் பெருமையை மதித்து போற்றுவோம்.
காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். காற்றாலும் காற்றில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுவோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குவோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறு ஆகிய விண்தான் உயிராற்றல். நமது உடலில் உயிராற்றலாக இருப்பதே பிரபஞ்சம் முழுவதும் உயிராற்றலாக இருக்கிறது. விண்ணின் சேர்க்கைதான் மற்ற 4 பூதங்களும். விண்ணின் பெருமையை உணர்ந்து மதித்து போற்றுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணை பயனுள்ள முறையில் உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வோம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய விண்கலத்தை, சக்தி களத்தை நோக்கி இந்த தவத்தை இயற்றுவோம். விண் நிறைந்த சக்தி கலமாகிய ஆகாசத்தில் பல கோடி நட்சத்திரங்களை காண்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றிலே ஒரு சூரியன்தான் நமது பூமி சுற்றிக் கொண்டிருக்கும் சூரியன். அதைச் சேர்ந்த கிரகங்கள் சூரிய குடும்பம் எனப்படும். சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கோள்களும் அதன் காந்த அலைகளும் நமது உடலுக்கும் மனதிற்கும் நேரடியாக தொடர்புடையவை, மிகுந்த நெருங்கிய தொடர்புடையவை. இப்பொழுது இந்த 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றலாம். முதலில் சூரியன் மீது தவம் இயற்றுவோம். சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோளம். அது பூமியை விட 13 லட்சம் மடங்கு பெரியது.
ஆரஞ்சு நிறமான கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. சூரியனின் காந்த அலைகள் நமது எலும்போடு தொடர்புடையவை. சூரியனின் காந்த அலை கதிர்கள் வாழ்க்கையில் உறுதி, வெற்றி, பொருள் வளம், தீர்க்கம், அறிவு மேன்மை, கல்வி மேன்மை அனைத்தும் அளிக்க வல்லது. சூரியனின் காந்த அலை கதிர்களை ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சூரியனின் காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்யுமாக. சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். மெதுவாக சூரியனிலிருந்து விடுபட்டு புதன் மீது தவம் இயற்றலாம். புதன் என்ற வசீகரமான கோள் சூரியனுக்கு அப்பால் 3 கோடி மைல் தொலைவில் இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது. பச்சை நிறமான கதிர்களை வீசிக்கொண்டு 88 நாட்களுக்கு ஒரு சுற்றை முடித்துக் கொண்டு இருக்கும் கோள் புதன், ஆங்கிலத்தில் மெர்க்குரி. புதனுடைய காந்த அலை கதிர்கள் வசீகரம், தொழில் வளம், பொருள் பெருக்கம், அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. புதனுடைய பச்சை நிறமான காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் புதனின் காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்யுமாக. புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றும். இப்பொழுது சுக்கிரன் என்ற வெள்ளி கோள் மீது தவம் தொடங்குவோம். சூரியனை சுற்றி 2வது வட்டப்பாதையில் சுக்கிரன் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்ணிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் சுக்கிரன் நமது வித்து சக்தியுடன் தொடர்பு உடையது. சுக்கிரனுடைய வெண்ணிறமான காந்த அலை கதிர்கள் பொருள் பெருக்கம், பொருள் அனுபோகம், கலை நுணுக்கம், நுண்ணிய உணர்வுகள், அறிவின் தெளிவு, அழகு, அந்தஸ்து, வாழ்வில் மேன்மை, நட்பு இவையெல்லாம் அளிக்க வல்லது. சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்போதும் சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்யுமாக. சுக்கிரன் என்ற வெள்ளி என்கின்ற வீனஸ் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்.
இப்பொழுது சந்திரன் என்ற துணை கோள் மீது தவம் தொடங்கலாம். சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில் வலம் வருவது நமது நில உலகம். அந்த நில உலகத்தை வலம் வந்து கொண்டிருப்பது சந்திரன். 28 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு பால் போன்ற வெண்ணிறமான சந்திர காந்த கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சந்திரன். சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள் மனோநுட்பம், மன உறுதி, மனோசக்தி, தீர்க்கமான முடிவுகள், முக வசியம், தொழில் வளம் தருகின்றது. எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். அடுத்து செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க உறுதியான கோள் மீது தவம் தொடங்குவோம். இது 4வது வட்டப்பாதையில் சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்றது. செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்றது. செந்நிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் செவ்வாயின் காந்த அலை கதிர்கள் நமது எலும்பின் மஜ்ஜையுடன் தொடர்புடையவை. செவ்வாயின் காந்த அலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய் அறிவு, உறுதி, தாம்பத்திய மேன்மை, புதிய கண்டுபிடிப்புகள், வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. செவ்வாயின் காந்த அலை கதிர்களை நாம் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் செந்நிறமான செவ்வாயின் காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்யுமாக. செவ்வாயின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுக. இப்பொழுது குரு என்கின்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குவோம். சூரியனிலிருந்து 44 கோடி மைலுக்கப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருப்பது குரு என்னும் வியாழன். குரு என்னும் வியாழன் என்னும் ஜூபிட்டர் நமது மூளையோடு தொடர்புடையது. குருவின் பொன்னிறமான காந்த அலை கதிர்கள் அறிவின் உயர்வு, கல்வி, ஆன்மீக அறிவின் தெளிவு, மெய்யுணர்வு, பொருளில் மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் அளிக்க வல்லது. குருவின் காந்த அலை கதிர்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்போதும் குருவின் காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குருவின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம்.
கருணை மிக்க குருவின் தெய்வீக ஆற்றலிலிருந்து மெதுவாக விடை பெறுகிறோம். சனி என்கின்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனின் 6வது வட்டப்பாதையில் 84 கோடி மைலுக்கு அப்பால் வலம் வந்து கொண்டிருப்பது சனி. 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டிருப்பது சனி. சனியின் காந்த அலை கதிர்கள் நீண்ட ஆயுள், பொருள் வளம், வாழ்வில் உயர்வு, வாழ்க்கையில் மாற்றங்கள், இயற்கை இணைப்பு, முழுமையான ஆரோக்கியம், பொருள் வளம், மனவளம் அனைத்தும் அளிக்கக்கூடியது. சனி என்கின்ற கோளின் சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை நாம் நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சனியின் சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்யுமாக. சனி என்கின்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். சூரியன் தன்னைத்தானே சுற்றுவதால் சூரியனின் மையத்தில் உள்ள கனத்த அணுக்கள் அனைத்தும் சிதைந்து சுத்த வெளியாகி அணுச்சிதைவு ஏற்பட்டு அங்கு நிற்க முடியாத நிலை ஏற்பட்டு சூரியனின் இரு புறமும் பீரிட்டு பாய்ந்து பிரபஞ்சம் கடந்து சுத்த வழியோடு கலந்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக பயணமே ராகு கேது எனும் கரு நிறமான நிழற்கோள்கள். சூரியனின் இரு புறமும் இவ்வாறு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய கரு நிறமான காந்த அலை பாதைகளை ஒரு புறம் கேது என்றும் ஒரு புறம் ராகு என்றும் சொல்கின்றோம். ராகு கேது என்னும் இந்த ஆற்றல் மிக்க காந்த அலை பாதைகள் மீது தவம் துவங்குவோம். இந்த கருநிற கோள்கள் நம் அறிவோடும் ஜீவகாந்தத்தோடும் நேரடி இணைப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ராகு கேது இவற்றின் கருநிறமான காந்த அலைகள் வாழ்வில் உயர்வு, தொழில் பெருக்கம், பொருள் பெருக்கம், இல்லற வாழ்வில் உயர்வு, ஆன்மீக விளக்கங்கள், மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளம் இவையெல்லாம் அளிக்க வல்லவை. ராகு கேந்து காந்த அலைகளில் இருந்து நாம் ஆற்றலை பெற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் ராகு கேது ஆற்றல்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு கேது எனும் காந்த அலை பாதையில் மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். பேரியக்க மண்டலத்திலே இந்த சூரிய குடும்பம் போன்று கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவைகளை நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றோம். எல்லா நட்சத்திர கூட்டங்களிலிருந்தும்
நமக்கு ஆற்றல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவை நமக்கு நலமே செய்யுமாக. அவற்றுடன் இணைந்து தவம் இயற்றுவோம். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால் விரிகிறோம். பிரபஞ்சத்தை சுற்றிலும் சூழ்ந்தும் இருப்பது சுத்தபலி எனும் பிரம்மம். மனதால் விரிந்து செல்கின்றோம். பிரபஞ்சத்துக்கு அப்பால் மேலும் மேலும் விரிந்து செல்கின்றோம். சுத்தபலியான தெய்வ நிலை, மெய்ப்பொருள் பிரம்மம், சிவகலம். அதே மெய்ப்பொருள் எங்கும் இருப்பதை உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் நமக்குள் அறிவாக விளங்கிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். நமக்குள் உள்ள அந்த மெய்ப்பொருளாகிய சுத்த வெளியில் கெட்டி பொருளாக உடல், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, உயிர் என்று உள்ளதை உணர்வோம். இவற்றை அறிவு ஆண்டு கொண்டிருப்பதை உணர்வோம். இதே போன்று ஒவ்வொரு உயிர்களிடத்தும் மனிதர்களிடத்தும் அமைந்திருப்பதை உணர்வோம். அந்த அனைத்து உயிர்களும் துன்பமில்லாமல் வாழும் அளவுக்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். துன்பப்படும் உயிர்களுக்கு இயன்றவரை உதவுவோம். நாம் கருணையோடு செயல்பட முயல்வோம். இந்த விரிவான மனநிலையில் சங்கல்பம் ஏற்றுக்கொள்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். திருமணமான அன்பர்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை, சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, தினசரி கடமையிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இனிவரும் வாழ்த்தை அனைவரும் சேர்ந்தே சொல்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகிலுள்ள அனைத்து அறக்கட்டளை மையங்களும் மன்றங்களும் வாழ்க வளமுடன். மலேசியாவில் உள்ள அனைத்து தவ மையங்களும் அறக்கட்டளைகளும் வாழ்க வளமுடன். பிரிக்ஃபீல்ட்ஸ் தவ மையம் வாழ்க வளமுடன். இன்று தவம் ஏற்றிய அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பமும்
வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது மன நலம் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகமெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அனைவரும் சேர்ந்தே சொல்லுவோம். அமைதி, அமைதி, அமைதி. இரு உள்ளங்கைகளை லேசாக தேய்த்து கண்களில் வைத்து தவ ஆற்றலை உணர்ந்து இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஆழ்ந்த பெருமூச்சுடன் தவத்தினை நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.